அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 389 390 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம், அந்த தியன்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து எல்டரை பார்க்கறதுக்காக போயிருப்பான். அந்த மனுஷன் இவனை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பானா. இப்போ இந்த ஆள் பார்க்குறான், நல்ல வேலைடா நம்ம எதுவும் பண்ணலை, இல்லைனா நான் தாங்கியிருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் யோசிக்கிறான். அந்த எல்டர் இருக்கார்ல, அவருக்குமே இவனை பார்க்கும்போது அவளுடைய உருவம் தான் தெரியுது. அவர் கேட்குறாரு, உன்னோட ஐடென்டிட்டி டோக்கனை கொடுறா அப்படின்ன உடனே அவனுமே ஒரு டோக்கனை எடுத்து கொடுக்குறான். மனுஷன் அந்த டோக்கனை வாங்கிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, மோந்து பார்க்குறான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னையா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, டோக்கனில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது சரியா, நீங்கள் கண்டதெல்லாம் வந்து இமேஜின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. நீ பண்ணுற வேலை எப்படா இருக்குது. மனுஷன் அடுத்த கேள்வி கேட்குறான், உனக்கும் தான் தாய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அழுத்துறாருங்க. அவன் என்ன சொல்கிறான், அவங்க வந்து என்னோட ஆன்ட்டி அப்படிங்கிறான். மனுஷன் பார்க்குறாரு, எது ஆன்ட்டியா, அப்போ எதுவும் பிரச்சனை இல்லைப்பா, அட ஆன்ட்டி தானே சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லிட்டு மனுஷன் பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வா வா இங்கே வா பக்கத்தில் வந்து உட்காரு அப்படிங்கிறாப்புல. அவன் பயந்து பயந்து வந்து உட்காரான். அட வாப்பா பக்கத்தில் உட்காரு, உன்னை பார்க்கும்போது அப்படியே அவளை பார்க்குற மாதிரியே இருக்குப்பா அப்படிங்கிறான். டேய் நீ பேசுறதெல்லாம் சரியில்லடா. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாரு, சரி நீ எதுக்காக ஸ்டார் பேலஸ் வந்த அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், நான் என்னோட ஆன்ட்டியை தேடி வந்தேன், அவங்க சொன்னாங்க இங்கே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் அவதார் ஒன்று இருக்காமே அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாப்பா இருக்குதான், ஆனால் அவங்கள பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அங்கே வந்து ஒரு சீல் இருக்குது, நீ அந்த சீலை உடைக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆனால் நீ இப்போ வீக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டவர் எடுத்து கொடுக்குறாரு. அதில் டைம் வந்து 1000 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக போகுமா, நீ ஈஸியாக அந்த லெவலுக்கு ரீச் ஆகிடுவா அப்படிங்கிறான் மனுஷன். இவன் நன்றி சொன்னால் கூட, அட நன்றியெல்லாம் வேணாப்பா, உன்னோட ஆன்ட்டி வந்து என்னோட சீனியர் சிஸ்டர், உன்னை பார்க்கறது அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்குது, நீ என்னை அங்கிள்னு கூப்பிடு அப்படிங்கிறாரு. எப்படி அவங்க ஆன்ட்டி இவர் அங்கிளாமா. அதான் அவர் கேட்குறாரு, நீ என்னோட ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னோடனே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு குட்டிச்சாத்தானே காட்டுறாங்க. அதுங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கு, என்ன சீனியர் சிஸ்டர் ஆளே காணோம், அவங்க வேலையை முடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, லின்ஃபங் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க அந்த ஸ்க்ரால் எடுத்து படித்து பார்த்துட்டு அதில் எல்லாமே லின்ஃபங்கை பற்றி தப்பு தப்பாக போட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது அதில் இல்லை, எல்லா இன்ஃபர்மேஷனும் தப்பாக இருக்குது. ஒரு சில இடத்துல அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தா அப்படிலாம் வந்து போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச பிரின்சஸை பற்றி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பொண்ணுமே ஸ்க்ரால் எடுத்து படித்து பார்க்குறா. எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, என்ன சிஸ்டர் இப்படி போட்டிருக்கு, இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு ஸ்டார் பேலஸ் கலெக்ட் பண்ணுது, ஆனால் இவனை பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது லின்ஃபங் பற்றின இன்ஃபர்மேஷனை தேடும் போது மட்டும் ஏதோ ஒன்று இவங்களை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காமா. ஆனாலுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததில்ல, அந்த கெயாஸ் எனர்ஜி நம்ம ஆள் திருடிட்டு வந்தால, அதை சொல்கிறாங்க. ஸோ அந்த சம்பவத்தால் ஏகப்பட்ட எம்பரர்ஸ் வந்து அவன் மேலே கோவத்தில் இருக்காங்க, அவனை வந்து ஹண்ட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை அவனோட சிஸ்டர் வந்து காப்பாற்றி விட்டாங்கல்ல, அதையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடுவில் ஸ்வாட் பிரின்சஸ் வந்து எல்லாருமே அடித்து விரட்டி காப்பாற்றி விட்டாங்க அப்படின்னோடனே, அவங்க எதுக்காக லின்ஃபங்கை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் கேட்குது. அவங்க வந்து லின்ஃபங்கோடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. லின்ஃபங்கோட சிஸ்டரா, அப்போ நம்ம தாத்தாவுடைய பொண்ணா, நமக்கு அவங்க ஆன்ட்டியில், அதனால தான் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டுமே டெலிபதிலேயே பேசிக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் பிரின்சஸை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து ட்ரெயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்காமா. இவங்க என்ன சொல்கிறாங்க, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் அவதாரம் ஒன்று இங்கே இருக்குது, ஆனால் நீ அவங்கள போய் பார்க்கணும்னு வச்சுக்கோயேன், ஒரு ட்ரையல் அப்படிங்கிறத பாஸ் பண்ணணும், இப்போதைக்கு நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுங்களும் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இதுங்க உள்ளுக்குள்ளே பேசுது, இந்த மாதிரி அப்பாவை நிறைய பேர் துரத்துறாங்க போல், அதனால தான் அப்பா நம்மளை பார்க்கவே வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்ட்டி இருக்காங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா. இன்னொருத்த என்ன சொல்கிறா, ஆன்ட்டி வந்து எப்போவுமே அப்பாவை பாதுகாக்க முடியாது அப்படின்னோடனே, அப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆகி அப்பாவோட எதிரிகள் எல்லாத்தையுமே அழிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அடா குட்டி பிசாசுங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அவன் அந்த ஸ்வாட் ஆர்ட் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு பேர் வந்து 30 மில்லியன் ஸ்வாட் ஷேடோஸாம். இதுக்கு முன்னாடி 10,000 ஸ்வாட் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணால அதே மாதிரி தான். இப்போது நம்ம டிராகன் என்ன சொல்லுது, டேய் நீ ப்ராக்டிஸ் பண்ணுற பேரில் ஜே டிஸ்கை கண்டினியூஸாக உடச்சிக்கிட்டே இருக்க, நான் ஒவ்வொரு முறையும் என்னோட எனர்ஜியை பயன்படுத்தி அதை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இங்கே பாரு அடுத்த முறை அந்த கேஆஸ் பேர்ல்களை போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. இவனா சொல்கிறான், நான் போக மாட்டேன்னு இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறான். அதுவும் பார்க்குது, நீ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு டைம் வந்துருச்சுரா அப்படிங்குது. இவனுமே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ்குள்ளே நம்ம பறவையை போட்டு வறுத்து எடுத்துருக்காங்க. இவ்வளோ பண்ணியுமே அந்த பறவையை ரிஃபைன் பண்ண முடியல போல. லின்ஃபங் வந்தோன்னா அது போய் அழுவுது, மாஸ்டர் என்ன தயவு செஞ்சு நீ வேறு கிளானுக்கு மாற்றி விட்ரு, நான் பறவையாக இருக்கவே விரும்பல, நான் ஃபாக்ஸ் கிளானு கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது. அந்த சமயத்தில் அந்த சீனியர் பிரதர் இருக்கார்ல, அவர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் நம்ம ஹீரோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடாரு, அவனோட டெக்னிக் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாருப்பா. இப்போ பறவை சொல்லுது, சரி வந்திருக்கீங்களே ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, அந்த ஒரு சீக்ரெட் எல்லாம் பேசினாங்கல்ல, அது வந்து ஓப்பன் ஆக போதான், அது பற்றின இன்ஃபர்மேஷனை மனுஷன் கொண்டு வந்திருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு மிகப்பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, ஏன் இந்த எம்பரருடைய டிசனன்ஸ் இருக்காங்களே அவங்களாம் கூட கண்டிப்பாக வருவாங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறாப்புல. நம்ம பறவை பார்க்குது, அட எம்பரர் டிசனன் தானே வரட்டும்,
அதெல்லாம் அவங்கள வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணுறோம் அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்கள கிளம்பி அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த 2 குட்டிச்சாத்தானுங்க இருக்குல்ல, அதுங்களும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. வந்தோன்னே அந்த பொண்ணு என்ன கேட்குறா, என்ன அங்கிள் நீங்கள் ஸ்வெட்டர் கூட போடாமல் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்வெட்டரை தூக்கி அவன் மேலே போட்டுடுச்சு. இதே வேலையாக சுற்றி இருந்த பொண்ணு. இவங்க 2 பேரையுமே நம்ம பறவை பார்த்துட்டு, எது அதுக்குள்ளே சோவரன் கார்டு ஆயிட்டீங்களா, ஆத்தாடி இப்படியே போனால் ஒரு சில வருஷங்களில் என்ன ஓவர்டேக் பண்ணுறீங்களே அப்படிங்குது. அந்த பொண்ணுங்க என்ன சொல்லுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் இப்போ ட்ரெஷர்ஸ் தேடி போகிறோம்ல, உனக்குமே நிறைய ட்ரெஷர்ஸை கொண்டு வரோம் அப்படிங்குது. அதாவது ட்ரெஷர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆளுக்கு தான் பல்லு இழியுமே. இந்த இடத்துக்கு தியன்ஸ் இருக்கான்ல, அவனுமே வந்து சேர்றான். இவனும் பார்த்தீங்கன்னா சோவரன் கார்டு லெவல் ரீச் ஆயிட்டான். இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவனை இந்த இடத்துக்கு அமுச்சு வச்சிருக்காங்களாம். இந்த எல்டர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே உள்ளுக்குள்ளே நிறைய பேர் போயிட்டாங்க, நம்மளை உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வராங்கப்பா. அங்கே வந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே சும்மா ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். இப்போ இங்கே ஒரு எல்டர் இருக்கார். இவருமே ஒரு காட் எம்பரர் போல தெரியுது. நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இந்த டீமன் காட் டெம்பிள் வந்து நிறைய ஸ்பைஸ் அமுச்சு வச்சிருக்காங்க, ஸோ ஜாக்கிரதையா இருங்க, உன் மாஸ்டரோட பேரை கெடுத்துறாத அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ ஒரு ஸ்பையாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு மாஸ்க் போட்டிருக்கான்ல, அதை தாண்டி மனுஷனால் பார்க்க முடியல. ஸோ இவன் யார் அப்படிங்கிறது மனுஷனால் கண்டுபிடிக்க முடியல. ஓகேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. இப்போது திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க. அதாவது எம்பரர் லெவல் வெப்பன்ஸை உள்ளுக்குள்ளே பயன்படுத்த முடியாது. அப்படி மீறி பயன்படுத்தினா அந்த ஹெவன் லெவல் என்ன பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது ஹீரோட சீனியர் அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை உள்ளுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாருப்பா. மனுஷன் தான் டெலிபோர்டேஷன் பயன்படுத்துகிறான். ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே போய் இறங்கின உடனே ஒரு பீஸ்ட் அவனை அட்டாக் பண்ண வந்துருமா. அவன் அதை வச்சு நல்லா சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டான். டேய் எங்கடா ஷாவத்தினை காணோம் அப்படின்னு பார்த்தா பயபுல பீஸ்ட்டுக்கு கீழே இருக்குது. அது எந்திரிச்சு வருது. ஆனால் அது மேலே பயங்கரமான கெட்ட நாற்றம் அடிக்குது. மனுஷன் டெலிபோர்ட் பண்ணால, எங்கேயோ டெலிபோர்ட் பண்ணி விட்டான் போல. அந்த இடத்துல இறந்து போன மீன்லாம் இருந்துதான் அந்த ஸ்மெல் அடிக்குது. என்னையா அவனோட டெலிபோர்டேஷன் பவர் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்புறானுங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தியன்ஸ் இருக்கான் இல்லையா, அவனுமே அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறான். இப்போது அவன் என்ன சொல்கிறான், நான் தேடி பார்த்தேன், அந்த 2 பொண்ணுங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அவங்கள தேடலாம் அப்படின்னு பார்க்கும்போது டிராகன் என்ன சொல்லுது, இங்கே பேர் அவங்கள பற்றி கவலைப்படாத, அதுங்களால தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், சரியா, அது மட்டும் இல்லாமல் இது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஸோ அவங்கள விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவனும் என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல நம்ம போயிட்டு அந்த ஸ்டோன்ஸை எடுப்போம், அதுக்கப்புறமா அவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். எந்த பையனுமே ஓகே சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த தண்ணி இருந்தால் இவனோட கிராண்ட் ஃபாதருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. சரி, அங்கே ஒரு சம்பவம் நடக்கும், அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.